ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. தாயாக தந்தை மாறும் புது காவியம். இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே. வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே. மழை நின்று போனால் என்ன மரம் தூறுதே. வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே. பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே. சேர்ந்து
இவள் மழலையின் மொழி கேட்டு. பெஸ்லி, அம்மா லவ் யூடா. அப்பா லவ் யூ டி. பாப்பா பிறந்தது அம்மா உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். பாப்பா பிறக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அந்த டைமில் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு பாப்பா எப்போ ஹோல்ட் பண்ண போகிறோம், பாப்பா நீங்கள் வருவீங்களா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஆனாலும் அம்மாவும் அப்பாவும் நீங்கள் வருவீங்க, உங்களை நாங்கள் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அந்த ஸ்டோரி பெருசாக இருக்கும், இது சின்ன ஸ்டோரி தான். பட் இதெல்லாம் தாண்டி பாப்பாவை பார்க்கும்போது மார்னிங் ஒரு 5:37க்கு பாப்பா பிறக்கிறீங்க. நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன், என்ன பேபின்னு. அவங்க வெயிட் பண்ணு சொல்லிகிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக கேர்ள் பேபி அப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே எனக்கு அந்த மொமெண்ட் அம்மாவுக்கு எப்படி இருந்ததுன்னா, அம்மா அகெயின் ஒரு ரீபர்த் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் சீரியஸ்லி, இது வெறும் வேர்டு கிடையாது. பாப்பா எனக்கு அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ ஸோ அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அப்பா அம்மா சேர்ந்து பண்ணுவோம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, பாப்பா வளர்ந்து நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற டிசிஷனுக்கு நீங்கள் தான் மாஸ்டர். நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கு அம்மா அப்பா பின்னாடி இருப்போம். ஹாப்பி பர்த்டே ரிச்சல் பெஸ்லி, லவ் யூ. ஆமாம், ப்ளூ பஸ்ல வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடுவோம். அப்போ ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்கு. அண்ணா இந்த ஈத்த வீட்டில் கொடுத்துருக்கேனே, உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரீச் ஆகல, அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேனே. எங்கள் வீட்டு எல்லா வீட்லேயும் பால் காய்க்கார 6 மணி 7 மணிக்கு வருவாங்க. எங்கள் வீட்டு 10 மணிக்கு வருவார். 10 மணிக்கு மேலே தான் வருது. அப்பதான் வருவாரு. நாங்க அந்த பால் தான் ஈவினிங் போட்டு காலைல போடுவோம். திருப்பி இந்த கொந்த பாலை ஈவினிங் போட்டு திருப்பி காலைல. பர்த்டே ரிச்சல் பெஸ்லி. ஹாப்பி பர்த்டே ரிச்சல் பெஸ்லி. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட்.